வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் கங்கை நீராட போகிறோம். அதாவது தன் வினைகளை போக்குறதுக்கும் பாவத்தை போக்குறதுக்கும் மோட்சத்தை தேடியும் இந்த காசிக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இந்த கங்கையில் நீராடும் போது தான் செய்த பாவங்கள் அனைத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. மக்கள் இதை காலங்காலமாக பின்பற்றிட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை முழுசாக பார்ப்போம். காசியை பற்றின இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா வெறும் 1500 6 நாளைக்கு எப்படி காசியில் ஸ்டே பண்ணிட்டு வரலாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே வெறும் 200 ஒரு நாளைக்கு எங்கே தங்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக 3 வேளையும் இலவசமாக சாப்பாடு எங்கே போடுவாங்க, அதாவது 24 மணி நேரம் பிணங்களை எப்படி எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து காசியோட வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதுதான் கங்கா சேவை நதின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த கங்கை நதி கரையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கு இல்லைங்களா, இது மணிகர்ணிகா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே 24 மணி நேரம் பிணங்கள் எரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். அது ஆளுங்க கூட்டமாக இருக்காங்க இல்லையா, அந்த சைடு தான் எரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா படிகளாக தான் இருக்கும். கங்கை நதி கரையில் இது ஃபுல்லாகவே படிகளாக தான் இருக்கும். அப்படியே நம்ம இந்த ஓரமாக போயிட்டு நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ நம்ம காசிக்கு ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி கங்கை நதி கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்தோம். பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இவ்வளோ கூட்டமாக இருந்தது. சரி சாமி எப்போ தரிசனம் பண்ணலாம், எப்போ கங்கை நீராடலாம்னு யோசிக்கும்போது நைட்டு போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா, காசியில் இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த படிக்கட்டு மேலேயே அப்படியே நடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்படி போகிற வழியில் நிறைய அகோரிகள் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. சரிங்களா, அது ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காட்சிகளும் இருந்தது. போட்டிங் போகிறவங்களும் அங்கே போயிட்டு இருந்தாங்க. காசி என்பதோட சிறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானோட திருநகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க மக்களால். அது மட்டும் இல்லாமல் காசியில் இருந்தால் மோட்சம் கிடைக்குன்ற நம்பிக்கையும் பழங்காலத்திலிருந்தே நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. இந்த கங்கை நதி பார்த்திங்கன்னா மிகவும் புனிதமான நதி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. இந்த கங்கை நீராடலோட நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காசியில் கங்கை நீராடிலாம் அதில் இருக்க பாவங்கள் எல்லாமே போகும், தோஷங்கள் எல்லாமே போகும், சரிங்களா, வினைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும், அதாவது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே கங்கை நீராடுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரி, இதோட வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இது வேத காலம் முதல்ல காசியில் கங்கை நீராடுறாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. இதோட புராணங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, கங்கை நதி பூமிக்கு இறங்கின கதைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னா, பகீரதனோட தவம் செஞ்சது, அதுக்கடுத்து சிவனோட சடாமுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணம் இருக்குது. அதாவது சூரியகுல மன்னன் பகீரதன் தம் முன்னோர்களுக்கு சாபத்தை போக்கி அவர்களுக்கு நற்கதி அளிக்க வானுலகத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வர ஆசைப்படுறாங்க. அப்படி பூமிக்கு கொண்டு வரும்போது பூமி தாங்காது அப்படிங்கிறதுனால சிவனோட சடாமுடியில் அந்த தண்ணியை தாங்கி அதோட வேகத்தை கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்புகிறாரு. இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் கங்காதரன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரிபதாகை, அதாவது கங்கை விண்ணுலோகம், மண்ணுலோகம், பாதாளம் என 3 உலகங்களும் பாய்வதால் இது திரிபதா அல்லது திரிபதாக என்று மக்களால் போற்றப்படுகிறது. இங்கே சடங்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதிகமாக இந்த பௌர்ணமி, அமாவாசை, மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம் அந்த மாதிரி நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். பக்தர்கள் காசிக்கு வருவாங்க, புனித நீராடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கங்கை நீராடுறது நல்லது.
அது மட்டும் இல்லாமல் இந்த தீபம், மலர், எள், அரிசி போன்றவெல்லாம் எடுத்து வச்சு தர்ப்பணம் கொடுப்பாங்க முன்னோர்களுக்கு. இந்த நீராடலோட முக்கியத்துவங்கிறது என்ன அப்படின்னா பாவ விமோசனம். கங்கை நீராடுவது இப்பிறவியிலும் முப்பிறவியிலும் செய்த பாவங்களை கழுவி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்பது ஒரு ஐதீகம். அதுக்கடுத்து முக்தி அடைதல்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவர்களின் அஸ்தியை கங்கையில கரைப்பதன் மூலம் அவரோட பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கங்கை நீராடல் வெறும் உடல் தூய்மைக்காக மட்டும் இல்லாமல் இறைவனோட நேரடி தொடர்பை ஏற்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. கங்கா ஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தீபாவளி போன்ற நாளில் கங்கா ஸ்தானம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் கேட்பாங்க. அது ஒரு மரபு. அதாவது அன்றைய தினம் அதிகாலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கங்கையிலேயே நீராடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த காசியில் முக்கியமான விழாக்கள் அப்படிங்கிற போது பார்த்தோம் அப்படின்னா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இந்த கும்பமேளா அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அதுக்கு அடுத்த திருவிழான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தசரான்னு சொல்லுவாங்க. கங்கை பூமிக்கு வந்த நாளை தான் கொண்டாடுறாங்க. இந்த திருநாளில் நீராடுவது 10 தலைமுறைக்கு உண்டான பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படுது. அப்படி கங்கை ஸ்நானம் பண்ணுறதுக்கு வரும்போது சில வட இந்திய நண்பர்களும் அங்கே கங்கை ஸ்நானம் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே கங்கை நீராட வரவங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு வந்த உடையை கங்கை நீரிலே போட்டுருவாங்க. அதாவது அதோட தூய்மைன்றது கெடுது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமாகவும் மற்றவங்க குளிக்கும்போது டிஸ்டர்பாக இருக்கும். மீன் இருக்கும், அது மீனை போயிட்டு அதோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சங்கடம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உங்கள் துணியை விடணும்னு நினச்சிங்கன்னா அலசி துணியை மேலே போட்டுங்க. இல்லை டஸ்ட்பின் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த இடம் போடுங்க. கங்கை ஸ்நானம் பண்ணும்போது தலையில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் மூஞ்ச கழுவுங்க. மூஞ்ச கழுவிட்டு ஒவ்வொரு படியாக கீழே இறங்குங்க. இறங்கி அந்த கயிறு மாதிரி இருக்கும், அந்த கயிறை பிடிச்சிக்குங்க. புதுசாக இறங்குறவங்க கயிறை பிடிச்சிட்டு மூக்கை மூடிட்டு 3 தடவை முக்கி எலும்புங்க. முக்கி எலும்பிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குளிருங்கிறது போகும். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம் கங்கையில் நீராடுறதுக்கு. நல்ல குளிராக இருந்தது. இருந்தாலும் அப்போ சிவனை நினச்சிட்டு நம்ம இந்த கங்கை நதியில் நீராடி முடிச்சிட்டோம். பக்தர்களும் அங்கே நீராடிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வழியாக கங்கை நீராடிட்டோம். அடுத்தது காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகிறோம். நீங்கள் சாமியை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கங்கை நீராடிட்டு அதுக்கப்புறம் தரிசிக்க போங்க. சாமியை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலபைரவரை தரிசிங்க. மற்ற எல்லா தெய்வத்தையும் நீங்கள் தரிசிக்கலாம். நீங்கள் கங்கை நீராடாமல் போயிட்டு காசி விஷ்ணுவரை தரிசிக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் செய்த பாவங்களும் வினைகளும் எல்லாமே நீங்கி அதுக்கப்புறம் ஒரு புது மனிதனாக நீங்கள் போயிட்டு சாமியை பார்க்கறதுக்கு உகந்ததாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.